ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம். நம்ம ஹீரோயினுக்கு ஒரு பிரச்சனைனா கண்டிப்பாக அன்னபூர்ணி மட்டும் இல்லைங்க, நம்ம வெண்பா பாப்பாவும் ஆதரவாக நிற்பாங்க அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம ரொம்ப நாள் கழித்து நம்ம ஹீரோயின் எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக இருந்ததை பார்த்தோம். ஆனால் அது நீடிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா ரஞ்சிதாவும் சரி ராஜேஸ்வரி இருக்கிற முடிக்க அவங்களுக்கு நடக்காது. எப்போ அவங்க காலி பண்ணுறாங்களோ அப்போ தான் இவங்க வாழ்க்கையில் ஒரு நிம்மதின்ற விஷயம் நடக்கும் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, நம்ம ஹீரோயினோட அவங்க அண்ணன் தன்னோட முடிஞ்சதை தன் தங்கச்சிக்கு சீராக ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு போகிறாரு. ஸோ அதை வாங்கி வச்சுருக்காங்க. அதை வச்சு ஒரு இரிட்டேட் பண்ணணும்னு ரஞ்சிதா என்ன பண்ணினாங்கன்னா, கிழிக்கிறது மட்டும் இல்லாமல் தண்ணியில் ஊற வச்சு ஒரு பெரிய வேலையை பார்த்து வச்சுட்டாங்க. இதை பார்த்த ஹீரோயினுக்கு செம காண்டு. எப்படி இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நம்ம ரஞ்சிதாவை பொழந்து கட்டிட்டாங்க. என்னடி அவளை அடிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி இருக்கிறவும் கையை தடுத்துடுறாங்க. கரெக்டான டைமில் விஜயும் இந்த சீனை பார்த்துடுறாரு. அப்படியே நம்ம ஹீரோயின் அவங்கள அடிக்க போகிற மாதிரியான மூமெண்ட்டை கிரியேட் பண்ணி விஜய் கிட்ட நல்லா போட்டு கொடுக்குறாங்க. என்ன நீ நடந்துட்டு இருக்க, எதுக்கு இப்போ அக்காவை அடிக்கிறதுக்காக கையை ஓங்கிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் மேலே பெரிய லெவலில் தாக்குதலை நம்ம விஜய் பண்ண போகிறாரு. பாருங்க மாமா இவ பண்ணிட்டு இருக்கத, இவங்க என்ன பண்ணாங்கன்னு தெரியாமல் பேசிங்க, முதல்ல நீ பண்ணது தப்பு, எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் நம்ம ஹீரோயின் மேலே தான் எகிருவார். நடந்த விஷயத்தை பார்த்து தான் நம்புவாரே தவிர என்ன நடந்ததுன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ இந்த இடத்துல இந்த சுச்சுவேஷன் பெருசாக போயிட்டு இருக்கிற டைமிங்கில் நம்ம வெண்பா பாப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, அப்பா நீங்கள் ரொம்ப தப்பு பண்ணுறீங்க டாடா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் உங்கள் அக்கா பேச்சை கேட்டு தப்பாக முடிவு பண்ணுறீங்க, அம்மா சைடில் இருக்க நியாயத்தை நீங்கள் கேட்கவே மாட்டேங்கிறீங்க, அம்மா எந்த தப்பும் பண்ணலை, இவங்க தான் பண்ணாங்க. வெண்பா பாப்பா உனக்கு தெரியாது, நீ சின்ன பிள்ளை அமைதியாரு, எனக்கு எல்லாம் தெரியும் டாடா, உங்களுக்கு தான் தெரிய மாட்டேங்குது, இவங்க பேச்சை கேட்டு நீங்கள் ரொம்ப தப்பாக மாறிட்டீங்க, எனக்கு உங்களை சுத்தமாக பிடிக்காமையே போகுது அப்படின்னு கோவப்படுறது மட்டும் இல்லாமல், நான் உங்களுக்கு ஆதாரத்தை காட்டுறேன் இங்கே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே நடந்த சுச்சுவேஷனை ஃபுல்லாக நம்ம வெண்பா பாப்பா காட்டுவாங்க. ஸோ இது எல்லாமே ரஞ்சிதா மேலே தப்பாக இருக்கிறப்ப, உனக்கு அறிவு இல்லையா, இப்படி தான் நடந்துக்குவியா, அவங்க கொடுத்த பொருளை எதுக்கு இப்படி பண்ணுற, அடுத்தவங்க பொருளை இப்படி பண்ணணும்னு உனக்கு தெரியாதா, உனக்கெல்லாம் அடிக்கிறது தப்பே கிடையாதுன்னு சொல்லிட்டு ரஞ்சிதா மேலே செம கடுப்பு ஆவார். ஏக்கா நீயுமா இவ கூட சேர்ந்துட்டு பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்காவுக்கும் ஒரு சின்ன டோஸ் கொடுத்தா சூப்பராக இருக்கும். இதுக்கு மேலே கொஞ்சம் நம்பாத நிலைக்கு போனார்னா நல்லாயிருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.